The 100 men competition 2025 23வது போட்டி ஓவல் இன்வின்சிபிள்ஸ் அண்ட் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் கிட்ட நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆன்லைன் கேமிங் பில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நேற்று பேசினாங்க, இன்றைக்குமே அதை பற்றி பேசுகிறாங்க. அது வந்து சட்டமாகுமா, இது வந்து ரெகுலரைஸ் பண்ணி டோட்டலாக ட்ரீம்11 மாதிரி ஃபேண்டசி ஆப்ஸ்லாம் பேன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் பாசிபிள் இருக்குது. இதில் ஒரு கிளாரிட்டி எடுத்துக்குங்க. இதுக்கு முன்னாடி எப்படின்னு பார்க்கும்போது ஆன்லைன் கேம் அப்படிங்கிற வகையில் ஸ்கில் பேஸ்டு இல்லை லக் பேஸ்டு இந்த மாதிரிலாம் பிரித்து சொன்னாங்க. பட் இது எந்த கேமாக இருந்தாலும் சரி ஆன்லைனில் பணம் கட்டி விளையாடுற எல்லா கேம்ஸுக்கும் இது பொருந்தும். குறிப்பாக ஃபேண்டசிக்கு கண்டிப்பாக பொருந்துன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு வேளை தடை அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக தடை ஆகும். இது ஆகுமா ஆகாதா, ஆனதுக்கப்புறம் கேஸ் ஃபைல் பண்ணி திருப்பி வந்து ஆர்கியூ பண்ணி மறுபடியும் கொண்டு வந்துடுவாங்க, இப்படியெல்லாம் இப்போயே டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். இதுக்கப்புறம் சில ப்ராசஸ்லாம் இருக்குது. இப்போதைக்கு நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போதைக்கு நமக்கு எந்த ஒரு நோட்டீஸும் வரல. தனிப்பட்ட முறையில் எந்த ஆப் நமக்கு கொடுக்கல. ஆப் ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் ப்ளே பண்ணலாம். அது வந்து பெரிய குற்றமாக நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி விளையாண்டா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு ஆப் நடத்தினா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மசோதாவாக பேசிகிட்டு இருக்காங்க. இது சட்டமாக இன்னும் வரல. ஸோ அது வரைக்கும் நீங்கள் ப்ளே பண்ணலாம், குழப்பமே பட வேண்டியதில்லை. அண்ட் அதுக்கான கிளாரிட்டி டெஃபினட்டாக கொடுப்பாங்க. அண்டு பணம் எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவசரப்பட்டு எடுக்கிறது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ரொம்பலாம் பயப்பட தேவையில்லை. பேனிக் ஆகாமல் இருங்க. கண்டிப்பாக ஆப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கான அவகாசத்தை கொடுப்பாங்க, ஒரு வேளை பேன் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வந்தால். பட் அதுக்கான இடம் இருக்கா இல்லையா அப்படின்னு இப்போயே நீங்கள் யோசிக்க வேண்டாங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் சொல்கிறது. அண்ட் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எது வந்தாலும் உடனே நான் டெலகிராமில் சொல்ல போகிறேன் தான். அண்ட் உங்களுக்கே ஈஸியாக தெரிய போகுது, அதுவுமே இருக்குது. இப்போ நேற்றே அந்த மசோதா நிறைவேற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி ஓட்டெடுப்பு நடத்தி அதை வந்து பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் கோர்ட்டில் சைன் பண்ணி சட்டமாக்கி வெளியில் வருது அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது. இதில் வந்து குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடணுங்கிறது இருக்குது. ஸோ இதெல்லாமே விஷயமாக இருக்குது. அதை நீங்கள் இப்போ ஒரி பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு விஷயமா இருக்குது. சாய்க்11 100 women and menஸுக்கு சீரியஸ் லெட்டர் போர்டு கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், விளையாட பாருங்கள். அண்ட் சாய்க்11 நிறைய விஷயங்களை பெஸ்ட்டாக கொடுக்குது. குறிப்பாக ஸ்மால் லீக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஆப்பு. கெனிங் டவர் லண்டனில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பில்லை. ஆகஸ்ட் 21 11 PM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 6:30 PM ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக 21 போட்டி, ஒரு நோ ரிசல்ட்டு. பேட்டிங் ஃபஸ்ட்டு 9 வின்னு, சேசிங்க்கு 11 வின்னு. அவரேஜ் பேட் ஃபர்ஸ்ட் ஸ்கோரு 145, பேட்டிங் செகண்டுக்கு 135. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜா, பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது 5 விக்கெட் ஆவரேஜா. ஓவல் 226க்கு 4 அப்படிங்கிற ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. இது பெரிய ஸ்கோர். மான்செஸ்டர் 201க்கு 3 அப்படின்னு செகண்ட் இன்னிங்ஸில் பதிவு பண்ணியிருக்காங்க. பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ் 89க்கு 10 அப்படின்னு லோவாக இருக்காங்க. மான்செஸ்டர் 92க்கு 10 அப்படின்னு செகண்ட் இன்னிங்ஸில் லோவாக இருக்காங்க. ஸ்பின்னர்ஸுக்கு 78 விக்கெட்டு, பேஸருக்கு 173 விக்கெட்டு. பேஸ் சப்போர்ட் இருக்கிற கிரவுண்டு. ஸ்பின்னர்ஸுக்கு ஓகேவாக இருக்கும், பட் கண்டிப்பாக பெஸ்ட் பேஸருக்கு தான். ஸ்கோரிங் பேட்டர்ன் பார்க்கும்போது 120 பிலோவா 4 டைம்ஸு, 120 to 150 ரேஞ்சில் 10 டைம்ஸ், 150 அபோவா 7 டைம்ஸ் இருக்குது. வில்லியம் ஜாக்ஸ் இங்கே செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஓவராலாக அவர் தான் ஹை ஸ்கோர். ஜோர்டான் காக்ஸு இருக்கார். இந்த சீசனில் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஜோஸ் பட்டரோட ஃபார்ம் நல்லா இருக்குது. ஆடம் லைத்து, சாம் பில்லிங்ஸ் முன்னாடி ஃபார்மில் இருந்த மாதிரிலாம் இப்போ கிடையாது. இந்த பிளேயர்ஸ்லாம் ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலில் பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. அண்ட் ஓவராலாக வில்லியம் ஜாக்ஸ் தான் இங்கே பெஸ்ட் நம்பரை வச்சிருக்காரு. 17 போட்டியில் 472, 500 ரேஞ்சுக்கு வர முடியும். இன்றைக்கி அது நடக்குமா அப்படின்னு பார்க்கணும். ஜோர்டான் காக்ஸ் செகண்ட் பெஸ்ட் வச்சிருக்கார். 11 போட்டியிலே 402 அப்படிங்கிற நம்பர். கண்டிப்பாக சூப்பர் பிளேயர், 100ல் பெஸ்ட் பிளேயர் நான் கண்டிப்பாக ஜோர்டான் காக்ஸை சொல்லுவேன். சாம் கரன், ஜேசன் ராய் இந்த மாதிரி பிளேயர்ஸும் இங்கே லிஸ்ட்டில் இருக்காங்க. விக்கெட் டேக்கிங் பார்க்கும்போது டாம் கரன் பயங்கரமாக இருக்கார். டாப் விக்கெட் டேக்கர் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்லேயே இருக்கார். அண்ட் சிங்கிள் இண்டிவிஜுவலில் பெஸ்ட்டாகவும் இருக்கார். 15 ரன்ஸ் கொடுத்து 4 விக்கெட் அப்படிங்கிற அந்த நம்பர். அதுக்கப்புறம் ஆடம் சாப்பா 4 விக்கெட்டு, டாம் கரன் 4 விக்கெட்டு, ஸ்பென்சர் ஜான்சன் ஒரே ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்தார். இது வந்து செம்ம பாருங்கள். 20 பால்ஸில் 1 ரன் மட்டுமே கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்கார். ஸோ இது எல்லாம் இருக்குது இந்த பர்டிகுலர் கிரவுண்டில். அண்ட் பேஸ் சப்போர்ட் கொஞ்சம் இருக்குது. ஸ்பின்னர்ஸுக்கு லைட் சப்போர்ட். ஸோ சில மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ், ஆடம் ஜாமா மாதிரி பவுலர்ஸ், ரஷீத் கான் மாதிரி பவுலர்ஸ், சுனில் நரேன் மாதிரி பவுலர்ஸ் இங்கே கேம்குள்ளே இருப்பாங்க. அவங்கள எந்த இடத்துலையும் விலைக்கு வைக்க முடியாது. பட் கண்டிப்பாக பேஸ் சப்போர்ட் இருக்கிற கிரவுண்டு தான். ஓவல் இன்வின்சிபிள் விளையாண்ட 18 போட்டியில் 14 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. 4 போட்டி மட்டும்தான் அவங்களுக்கு வெற்றி அடையாமல் இருந்திருக்கு. அதில் ஒரு போட்டி நோ ரிசல்ட்டு, 3 லாஸில் இருந்திருக்கு. சேஸ் பண்ணும்போது நிறைய சக்ஸஸ் இருக்குது. 158 சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க விக்கெட்ஸ் நிறைய லூஸ் பண்ணல பாருங்கள். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 5 விக்கெட் ஆவரேஜாக, சேஸ் பண்ணும்போது 4 விக்கெட் ஆவரேஜாக,
டிஆர்டி விளையாண்ட 3 போட்டியில் 3லுமே தோற்றுருக்காங்க. முதல் வெற்றி அன்றைக்கி பதிவு பண்ணுவாங்களா ட்ரெண்ட் ராக்கெட்ஸ். அண்ட் ரீசன்ட் நம்பர் பாருங்கள் 226. போன போட்டியில் தான் இந்த பர்டிகுலர் கிரவுண்டோட ஹை ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆச்சு. பெரிய வெற்றி கிடச்சிது ஓவிஐக்கு. வெல்ஸ்ஃபேர் ஓரளவுக்கு வந்தாங்க இல்லையா, கொஞ்சம் ஸ்டார்ட் கடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க டோட்டலாக டவுன் ஆனதை பார்த்தோம். அண்ட் மான்செஸ்டர் 128க்கு 10 அதுக்கு முன்னாடி அது ரொம்ப எளிதாக ஓவிஐ ஜெயித்தாங்க. ஓவல் இன்வின்சிபிள் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பயங்கரமாக ஹோம் அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. பெஸ்ட்டாக ஆப்போனன்ட்ஸை காலி பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், ரீசெண்டாக ஓவிஐ 10 விக்கெட் இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஓவிஐ விளையாண்டுருக்காங்க, 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் அதுக்கு முன்னாடி 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஓவிஐக்கு எகென்ஸ்டான்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக விக்கெட்ஸ் நிறைய எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ் 89க்கு 10 இப்படி இருந்திருக்காங்க. சில நேரங்களில் தான் ஓவிஐ டவுனாக இருந்திருக்காங்க இந்த பர்டிகுலர் கிரவுண்டில். அண்ட் இந்த சீசன்லேயே சாம்பியன் சைடு மாதிரி விளையாண்டுருக்காங்க. ஏன்னா ஓவல் இன்வின்சிபிளில் இவங்க டவுனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா டெஃபினட்டாக கேப்டனோட பேட்டிங் மட்டும்தான் சொல்லணும். மற்றபடி அவர் கேப்டன்சி நல்லா இருக்குது. ஃபெரேரா, டாம் கரன், ரஷீத் கான் உங்களோட பேட்டிங் அவ்வளோவா பார்க்கல. அண்ட் டாப் ஆர்டர்லேயே ஓரளவுக்கு ஜோர்டான் காக்ஸ், சாம் கரன் நல்லா பண்ணிடுறாங்க. முயேஏ, ஜாக்ஸ் கூட சில நேரங்கள் அவங்க சைடே முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பேட்டிங் பேஸில் டாப் ஆர்டர்ஸ் நல்லா பண்ணுறாங்க. பவுலிங் பேஸில் பேக்ஹண்ட்ராஃப் நியூ பாலில் கலக்கிறாரு. சாம் கரன் வேரியேஷனில் கலக்கிறாரு. டாம் கரனோட அந்த பேஸ் டீசெண்டாக இருக்குது. அண்ட் விக்கெட் டேக்கிங் கடந்த சில போட்டிகளில் பயங்கரமாக இருக்குது. ரஷீத் கான் கொத்தாக எடுக்கிறாரு சில மேட்சஸில். 3 விக்கெட் ஹால் இந்த சீசன்லேயே 3 டைம்ஸ் எடுத்துட்டாரு. ஸோ மேன் ஆஃப் தி மேட்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு எளிதாக கிடைக்குது. இதெல்லாமே பார்க்குறோம். நாதன் சவுட்டர் சப்போர்ட்டுக்கு இருக்கார். ஜோர்டான் கிளார்க் போன போட்டியிலேருந்து பாசிபிள் அப்படியே கண்டினியூ ஆகலாம். இல்லை சக்கீப் முகமது உள்ளே வரலாம். கஸ் அட்கின்சன் அவைலபிலிட்டி இருக்குது. இந்த போட்டியில் கஸ் அட்கின்சனை கொண்டு வர போகிறாங்களா இந்த மாதிரியும் பார்க்கலான்ட்டு காம்பினேஷனாக பெஸ்ட்டாகவே இருக்கிறாங்க. ஓவரால் அவுட்புட்டு இந்த பிளேயர்ஸ்லேருந்து பெஸ்ட் அவுட்புட்டாக இருக்கனால டீம் ஜெயிக்கிறாங்க. அதை பெட்டராக லீட் பண்ணுற சாம் பில்லிங்ஸ் இருக்கார். வில் ஜாக்ஸு போன போட்டியில் டவுன் ஆனார். அதுக்கு முன்னாடி 38, அதுக்கு முன்னாடி டவுன், அதுக்கு முன்னாடி 61, முன்னாடி டவுன் 24ங்கிறது ஓரளவுக்கு டீசன்ட் நம்பர். அதுக்கு முன்னாடி நல்ல நம்பர். ஸோ ஆல்டர்னேட் மேட்சஸில் நல்லா பண்ணியிருக்காரு. முயேஏ ஓகேவா விளையாண்டுருக்கார் சில போட்டிகளில். பட் அந்தளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக யோசிக்க முடியாது. அந்த ஹார்டு ஹிட்டிங் இருக்குது. டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பிளேயர் தான் முயேஏ. ஜோர்டான் காக்ஸு சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காரு. முதல் போட்டியில் மட்டும்தான் டவுன். அதுக்கு அடுத்த போட்டி நாட் அவுட்டு ஏழியாக முடிச்சிட்டாங்க அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் 44, 86 நாட் அவுட்டு அண்ட் 56 ஃப்ரம் 37 அப்படின்னு கொடுக்குறாரு, கலக்கிறாரு. அண்ட் அந்த நம்பரை பாருங்கள், அதில் 48+ ஆவரேஜ். ஸோ இந்த 100ல் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ இன்னிங்ஸ் விளையாண்டு இந்த மாதிரி ஆவரேஜ் வச்சுருக்கிறது இவர் மட்டும்தான் நான் சொல்லுவேன். சூப்பராக விளையாடுறாரு ஃபார்மேட்டில். சாம் கரனோட நம்பர் பேட்டிங் பேஸில் ஓரளவுக்கு டீசென்ட் ஆவரேஜ். பெஸ்ட்டு கண்டிப்பாக கிடையாது, டீசென்ட் ஆவரேஜ். அண்ட் பவுலிங்கில் பாருங்கள், அந்த ஸ்ட்ரைக் ரேட்டு 13 பாலுக்கு ஒரு விக்கெட் ரேஞ்சில் எடுத்திருக்காரு. 33 மேட்ச்சில் 43 விக்கெட்டு, 3+ விக்கெட் 5 டைம்ஸ் எடுத்திருக்காரு. 5/16 அப்படிங்கிற அந்த பெஸ்ட் நம்பரை வச்சுருக்காரு. இந்த வென்யூவில் டீசெண்டாக இருந்திருக்காரு. அண்ட் 10 ராக்கெட்ஸுக்கு எகென்ஸ்ட் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஓகேவாக இருந்திருக்காரு. பில்லிங்ஸோட நம்பர் அவ்வளோ கிரேட் கிடையாது, 20 பிலோ தான் ஆவரேஜ். வென்யூ ரெக்கார்டு ஓரளவுக்கு ஓகே, சில நேரங்களில் டீசெண்டாக இருந்திருக்கு. சாம் பில்லிங்ஸ் ஓகே. அண்ட் டானவன் ஃபெரைரா அவரோட நம்பர் சில நேரங்களில் அந்த டாப்பால் ஃபெயில் ஆகும்போது சக்ஸஸ் பண்ணி கொடுக்க முடியும். டாம் கரன் சூப்பர் பிளேயர். விக்கெட் டேக்கிங்கில் பயங்கரமாக இருக்கார். 32 போட்டியில் 34. சில நேரங்களில் அவர்களுக்கான முழுமையான கோட்டா கிடைக்காது. இந்த சீசன்லேயே போன போட்டியில் தான் அவரோட முழு கோட்டா வீசினார். அதுக்கு முதல் போட்டியில் ஓகே எண்டில் முன்னாடியே முடிஞ்சிருச்சு, அதனால் 18 பால் வீசினார். கடந்த 2 போட்டியில் தான் அவருக்கான முழு கோட்டா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு முன்னாடி அவ்வளோவா இல்லை. பட் கண்டிப்பாக அடுத்தடுத்து பயன்படுத்துவாங்க. கொஞ்சம் லேட்டர் பேஸ் பிச்சில் ரொம்பவே சூப்பர். அதில் குறிப்பிட்டால் கெனிங்டனில் ரொம்பவே சூப்பரான பவுலர் டாம் கரன், டாப் விக்கெட் டேக்கராக இருக்கார். அண்ட் ரஷீத் கான் பாருங்கள், அதை தான் சொன்னேன், சீசனில் 3 விக்கெட் 3 டைம்ஸ் எடுத்திருக்கார். ஒரு டைம் மட்டும் விக்கெட்லெஸ், ரொம்ப நிறைய ரன்ஸுக்கு போனார். 2 மேட்ச்சில் கொஞ்சம் கண்ட்ரோல் கம்மியாச்சு. போன போட்டியில் திருப்பி வந்தார். மிடில் கொஞ்சம் ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணாத பிளேயர்ஸ் இருந்தால் ஒரு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ அதுதான் ரஷீத் கான்கிட்ட பார்க்குற ஒரு விஷயம். ஜோர்டான் கிளார்க் விக்கெட் டேக்கிங் பவுலர், டவுட்டே கிடையாது. முதல் போட்டியில் இருந்தார், அதுக்கப்புறம் போன போட்டியில் இருந்தார். முதல் போட்டியில் 10 பால் தான் கொடுத்தாங்க, 2 விக்கெட் எடுத்தார். ஸோ அண்ட் நிறைய செட்ஸு கொடுப்பாங்களாங்கிறது இங்கேயுமே கேள்வியாக இருக்குது. செட்ஸ் கொடுக்கும்போது சூப்பர் பவுலர். நாதன் சவுட்டர்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சொல்லப்போனால் கடந்த 6 போட்டியில் விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தாலும் முழுமையான செட்ஸ் இல்லை. ஜேசன் பேக்ஹண்ட்ராஃபுக்கும் முழுமையாக செட்ஸ் கொடுக்கல அப்படி தான் நான் சொல்லுவேன். 5 போட்டியில் 2 போட்டியில் முழு செட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெஃபினட்டாக விக்கெட் டேக்கிங் பவுலர். கடந்த சில போட்டிகள்னு பார்க்கும்போது ஒரு விக்கெட்லெஸ்ஸாக இருந்தால் கூட 2, 2, 3 அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காரு. 10 ராக்கெட்ஸு
இந்த டீமில் டாப் ஆர்டரில் டாம் பேண்டன் நல்லா பண்ணுறாரு. ஸோ அவர் ஒருத்தர் தான் சொல்ல போனால் ரேகன் அகமது கூட சப்போர்ட்டுக்கு இருக்கார். அண்ட் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டிங் ஆர்டர் இப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணவே முடியல. அவங்க மேனேஜ்மெண்ட்டு மாற்றி மாற்றி தான் அனுப்புகிறாங்க. குறிப்பாக சாம் ஹெயின் நம்பர் 9 பேட்டர் அப்படிங்கிற அந்த மாதிரி இருக்கிறது. ஏன்னா சாம் ஹெயின் ஓப்பன் பண்ணி நிறையா பார்த்துருக்கோம். அவரை நம்பர் 9 ரேஞ்சுக்கு வச்சுருக்காங்க. பேட்டிங் டெப்த்து அதை பேஸ் பண்ணி யோசிக்கும் போது இருக்குதுன்னு சொல்லலாம். பட் அந்த அளவுக்கு இந்த பிளேயர்ஸை வந்து சரியாக யூஸ் பண்ணுறாங்களா, சரியான இடத்துல வச்சுருக்காங்களா? ஏன்னா ரூட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஓப்பன் ஸ்டாண்டு கிடையாது. அவர் ஓப்பன் பண்ணுவார், பவுப்ளே யூட்டிலைஸ் பண்ணுவார் அப்படின்னு யோசிக்க முடியாது. பட் அந்த இடத்துல சாம் ஹெயினை யோசிக்கலாம். ஏன்னா அவர் நிறைய ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். அண்ட் ரேகன் அகமது லேட்டர் ஆர்டர், லேட்டர் மிடில் ஆர்டர் அப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். அவரை நம்பர் 3 அனுப்புனாங்க. ஆப்வியஸாக கவுண்டியில் ரீசெண்டாக ஒரு 5 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. விக்கெட் டேக்கிங்கில் பயங்கரமாக இருக்கார். அவர் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஐடியா. அண்ட் அந்த நம்பர் 3 ஸ்பாட்டுக்கு போகும்போது இந்த ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ அது வந்து ரேகன் அகமதால் பண்ண முடியும் ஒரு ஏசியன் பிளேயருங்கிற மாதிரி ரேஞ்சில். பட் இங்கிலாந்துக்கு தான் விளையாடுறாரு, அதில் டவுட் இல்லை. பட் நிறைய ஏசியன் ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ அது ஒரு விஷயமாக கூட மைண்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஓவராலாக நல்ல அவுட்புட் இது வரைக்கும் ரிட்டர்ன் வந்திருக்குங்கிறனால நம்பர் 3 ஸ்பாட்டு தொடருது. ஈவன் போன போட்டி எப்போ பேட்டி எடுக்கும்போது கூட நம்பர் 3 தான் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அது தொடரும்னு தான் நம்புகிறேன். மேக்ஸ் ஹோல்டன், டாம் மோர்ஸு இவங்கெல்லாம் அவங்களோட பொசிஷனில் தான் இறங்குறாங்க. பட் வில்லி, ஸ்டோய்னிஸ் எல்லாம் அவங்க இடத்துல இருக்கிறாங்களான்னு அவங்க ரொம்ப லேட்டாக வராங்க அப்படிங்கிறது தான் இருக்கிற விஷயம். லிண்டேவோட பவுலிங் போன போட்டியில் கண்ட்ரோலில் இருந்தது. பட் விக்கெட் டேக்கிங்கில் இல்லை. சில நேரங்கள் அது மாதிரி இருக்கும். ஃபெர்குசன் கடந்த சில போட்டியில் கொஞ்சம் சுமாராக இருக்கார். ஆரம்ப போட்டிகள் இந்த மாதிரி இல்லை. சாம் குக்கு வேரியேஷன், வெரைட்டி அண்ட் எக்ஸ்ட்ரா பேஸ் அப்படிங்கிற மாதிரி வெரைட்டி வச்சுருக்காரு. சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு ரீசெண்டாக. அண்ட் நம்பரை பார்ப்போம். டாம் பேண்டன் போன போட்டியில் ஒரு சின்ன ஃபெயிலியர்னா கூட ஓவராலாக இந்த சீரியஸில் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கார். அது கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கலாம். ஜோ ரூட்டோட பேட்டிங் டிஸ்பிளே அவ்வளோ கிரேட் இல்லை. நம்பரும் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் நம்பராக தான் இருக்குது. அண்ட் பவுலிங்கில் சில நேரங்களில் கன்சிடர் பண்ணுவாங்க. பட் இந்த சீசனில் ஒரு பவுலே பண்ணலை. எல்லாமே 24, 24, 24, 23 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ரேகன் அகமதோட பவுலிங், பேட்டிங் சூப்பராக இருக்குது. பேட்டிங் ஆவரேஜும் டீசெண்டாக வந்துட்டுருக்கு. அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக ஒரு சில போட்டிகள் ஓகே. பட் இந்த பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே இருக்கனால சின்ன கன்சிடரேஷன். அண்ட் சில நேரங்களில் கொஞ்சம் ஒரு முழுமையாக கன்சிடர் பண்ணாமல் இருக்காங்க. மேக்ஸ் ஹோல்டன் டீசெண்டான பிளேயர். ரொம்ப லேட்டாகனால பெருசாக யோசிக்க முடியாது. இப்போ நம்பர் 4 இறக்கி விடுறதுனால ஒரு சில டீம்ஸில் வேணால் ட்ரை பண்ணலாம். பட் அப்படி தான் தொடரணும்னு சொல்ல முடியாது. டாம் மோர்ஸு சூப்பர் பிளேயர். குறிப்பாக ஸ்பின்னை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பெஸ்ட் பிளேயராக ட்ரெண்ட் ராக்கெட்ஸில் சொல்லணும்னா இவரை தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறாரு. குறிப்பாக லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸு இந்த மாதிரி ஸ்பின்னர்லாம் மாட்டினா வேறு லெவலில் செஞ்சு அனுப்பி விட்டுறாரு. அதை பார்க்குறோம். ரீசன்ட் நம்பர் நல்லா இருக்குது. கடந்த 2 போட்டியில் தான் இருந்தார். ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தார். அந்த இடத்துல கலக்கிட்டு இருக்காரு. டேவிட் வில்லி நல்ல பேட்ஸ்மேன். ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கார். விக்கெட் டேக்கிங்லேயும் கண்டிப்பாக டீசெண்டாக சொல்லலாம். பட் இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 போட்டியில் தான் முழு செட்ஸையும் எடுத்துக்கிட்டார். மோஸ்ட்லி அப்படி எடுத்துப்பார்னு நினைக்கிறேன்னா ஸ்பின் பேஸில் அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் பேஸில் டீம் இப்போ எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ அதனால் பேட்டிங் டெப்த்து கிடைக்கும். அதே நேரத்தில் அவரோட பவுலிங் பேஸில் முழுமையாக அவர் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது இருக்குது. ஸ்டோய்னிஸோட பவுலிங் டீசெண்டாக இருக்குது. சில நேரங்களில் அவரோட முழு செட்டு இல்லை. கடந்த 6 போட்டியில் 2 முறை தான் முழு செட்டு வீசியிருக்காரு. விக்கெட் டேக்கிங்கில் ஓகே. பேட்டிங் பேஸில் நிறையலாம் இல்லை. ஒரு போட்டி மட்டும் அந்த சக்ஸஸ் இருக்குது. 35 நாட் அவுட்டு. அண்ட் அதுக்கு முன்னாடி 2022க்கு அப்புறம் 2023, 24 ரெண்டுலேயுமே ஸ்டோய்னிஸ் விளையாடலை. அண்ட் இந்த சீசனில் தான். அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் அந்த பேட்டிங் பேஸில் பெரிய இன்னிங்ஸு அந்த ஹல்க் ஃபார்ம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. சார்ஜ் லிண்டே போன போட்டி தான் முதல் போட்டி. அண்ட் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் இல்லை. பட் கண்டிப்பாக கண்ட்ரோல் இருந்தது. அதில் டவுட்டே கிடையாது. நல்லா அவுட் பண்ணார். சாம் ஹெயின் டீசெண்டான பேட்டர். ஸோ டாப் ஆர்டரில் வரும்போது நல்ல சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த நம்பர் பார்த்தீங்கன்னாவே தெரியும். 13 போட்டியில் 27.9 அந்த ஆவரேஜ் இருக்குது. ஒரு 13 போட்டியில் 3 25+, அதில் ஒரு 50+ இன்க்ளூடு. லாக்கி ஃபெர்குசன் விக்கெட் டேக்கிங்கில் கண்டிப்பாக நல்லா பண்ண முடியும். பட் கடந்த 2 போட்டியில் கொஞ்சம் டவுனாக இருக்கார். கண்ட்ரோல் கிடைக்கல. 10 பாலில் 31 போன போட்டியில் அதை பார்த்தோம். சாம் குக்கை பொறுத்த வரைக்கும் அப்படியே கம்பேக். முதல் போட்டியில் இல்லை, சரியாக இல்லை. அதுக்கப்புறம் ஒரு போட்டியில் நடுவில் மிஸ் பண்ணாங்க. இருந்தால் கூட 2-2-1 அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ட்ரோலோட பவுலிங்கும் இருக்குது. 2 டீம் பார்க்கும்போது ஆப்வியஸாக ஓவல் இன்வின்சிபிள் வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களே தொடர்றதுக்கான வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ட்ரெண்ட் ராக்கெட்ஸும் டீசெண்டாக இருக்காங்க. அதில் டவுட்டே இல்லைன்னா சாம் குக்கு, ஃபெர்குசன், லிண்டே, ஸ்டோய்னிஸ், வில்லி இவங்க நல்ல ஃபார்மில் இருக்காங்க. கொஞ்சம் கண்டிஷன் க்ளௌடி அப்படின்ற இடத்துல வில்லியோட ஏர்லி ஓவர்ஸ் கொஞ்சம் 6 செட்ஸ்லேயே 4 செட்ஸ் கூட ஃபேஸ் போட்டு முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பேண்டன், ரேகன் அகமது மட்டும் இங்கே பேட்டிங் ஃபார்மில் கூட வந்து டாம் மோர்ஸ் இருக்கார். டாம் மோர்ஸை கண்ட்ரோல் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஓவியை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு
ஓவராலாகவே ஓவிஐக்கான அட்வான்டேஜ் ரொம்ப அதிகம் தான். அதில் டாம் மூர்ஸோட கேம் பெட்டராக இருந்தால் ஓவிஐ அந்த இடத்துல தோல்வி அடைய வாய்ப்பு இருக்குது. ஓவியை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும். நியூ பாலில் பேக் ஹேண்ட் ஆஃப் எடுத்துக்கிறாரு. அண்ட் ஜோர்டான் கிளார்க் கூட சப்போர்ட் பண்ணுவார் பாசிபிளாக. அண்ட் சாம் கரனை ரொம்ப லேட்டாக தான் எடுத்துடுவாங்க. குறிப்பாக சில நேரங்களில் 10 செட்ஸுக்கு அப்புறம் தான் எடுத்து வராங்க. அதை நம்ம பார்க்கலாம் 50 பாலுக்கு அப்புறம். அண்ட் டாம் கரனை கூட கொஞ்சம் எளியாக எடுத்து வராங்க. எண்ட் ஓவரில் டாம் அண்ட் சாமை எதிர்பார்க்கலாம். ஜோர்டானோட ஓவர் கொஞ்சம் குறையும்னு எதிர்பார்க்குறேன். ரஷீத் கான் மிடில் பீஸில் லேட்டர் பீஸில் போயிங் இருக்கும். அண்ட் ட்ரெண்ட் ராக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நியூ பாலை லாக்கி ஃபர்குசன் கூட பாசிபிளாக சார்ஜ் லிண்டே வீசுறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா ஜாக்ஸும் முயையே 2 பேருமே குறிப்பாக லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸுக்கு எகென்ஸ்டாக கஷ்டப்படுவாங்க. சார்ஜ் லிண்டே நியூ பால் எடுத்து வீசுறதுக்கான வாய்ப்பு. பாசிபிளாக வில்லி அண்ட் சார்ஜ் லிண்டே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நியூ பாலை. ஃபர்குசன், சாம் குக்கு இவங்கெல்லாம் மிடில் அண்ட் லேட்டர் பேஸில் இருப்பாங்க. கூட சப்போர்ட்டுக்கு மார்க்கஸ் ஸ்டோய்னிஸோட பவுலிங். சில நேரங்களில் எண்டோரில் ஸ்டோய்னிஸ் வீசுவார். ஃபுல் கோட்டா வில்லி, ஸ்டோய்னிஸ் அண்ட் ஃபர்குசன் சைடு எதிர்பார்க்கணும். ஸ்டோய்னிஸ் அண்ட் ஃபர்குசன் எண்டோர் வீசுறதுக்கு வாய்ப்பு. இந்த பக்கம் சாம் அண்ட் டாம் கரன் எண்டோரில் வீசுவாங்க. 2 டீம் ஈக்குவலாக இருக்காங்க. ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் ஓவிக்கு எகென்ஸ்டாக ஈக்குவலாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஓவராலாக கொஞ்சம் டீசென்ட் டீமு. அண்ட் ஒரு போட்டியில் தான் தோற்றுருக்காங்க. கடந்த 5 போட்டியில் பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸுக்கு எகென்ஸ்டாக தோற்றாங்க. ட்ரெண்ட் ராக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஒரே ஒரு போட்டியில் தான் லண்டனோட தோற்றாங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் கண்டிப்பாக பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்குறாங்க. அகென்ஸ்ட்டு ஓவியை பார்க்கணும். இந்த 2 டீம் போதும் இங்கே ஈக்குவலாக இருந்திருக்காங்க. ஆல்டர்னேட் மேட்சஸில் ஒரு டீம் ஜெயிக்கிறாங்க. அந்த டீம் ஜெயிக்குது. டாப் 14 என்னோட மைண்டில் பில் ஜாக்ஸு, டாம் பேண்டன், ஜோர்டான் காக்ஸு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸு, டாப் ஆர்டரில் வர பிளேயர்ஸு. ஸோ அதனால் அவங்க டீசென்ட் அவுட்புட் கொடுக்க முடியும். ரேகன் அகமது, சாம் கரன் அண்ட் வில்லி, டாம் கரன் இவங்கெல்லாம் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இவங்க டீசெண்டான அவுட்புட் பேட்டிங் பேஸில் வந்தாலும் கொடுக்க முடியும். அண்ட் ரேகன் அகமது மேலே வராரு. அந்த வகையில் டாம் மூர்ஸு செம ஹிட்டிங் எபிலிட்டி, ஸ்பின்னருக்கு எகெண்டாக ஹேண்டில் பண்ணுற விதம் நல்லாயிருக்கு. ஸ்டோய்னிஸு, ரஷீத் கான் பேக் எண்டில் பவுல் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் ஆல்ரவுண்டர் அப்படின்றத விட பவுலர் சைடு வைக்கிறதே ஓகேனா. ஸ்டோய்னிஸுக்கு வாய்ப்பு மேலெல்லாம் வரல. பவுலிங் பேஸில் அந்த வேரியேஷன் வெரைட்டி இருக்குது. தேவைப்பட்ட ஹிட்டிங் பேஸில் அனுப்பலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவில் தான் வச்சுருக்காங்க. அது ரஷீத் கானுக்கும் பொருந்தும், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸுக்கும் பொருந்தும். சார்ஜ் லிண்டே பேட்டிங் எபிலிட்டி சின்னதாக இருக்குது. டெஃபினட்டாக நியூ பால் வீசுவார். இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் யோசிக்கணும். ஃபர்குசன், பேக் ஹேண்ட் ஆஃப் அண்ட் சாம் குக்கு விக்கெட் டேக்கிங்கில் டீசெண்டாக இருக்காங்க. ஃபர்குசன் கண்டிப்பாக அவரோட முழு செட்டை வீசுவார் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிக்கலாம். சில இடங்களில் மிஸ் பண்ணி பாருங்கள். லேட்டர் பேஸில் பேஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. அது ஒர்க் ஆகாமல் கூட போகலாம். போன 2 போட்டிலையும் அது ஒர்க் ஆகலை. பிக் பேஸில் ஜோர்டான் கிளார்க்கு, முயையே, லிண்டே அண்ட் மூர்ஸ் இவங்கெல்லாம் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. முயையே டாப் ஆர்டரில் வராரு. ஜோர்டான் கிளார்க் பாசிபிளாக ஒரு 2 செட்டு வீசி விக்கெட் எடுத்துகிட்டு அது கொஞ்சம் பார்க்கணும். சார்ஜ் லிண்டே போன போட்டியில் கண்ட்ரோலாக வீசினார். 13 ரன் தான் கொடுத்தார். 4 செட்டு போட்டு பாசிபிளாக விக்கெட் டேக்கிங் பேஸில் போனால் பெஸ்ட்டுன்னு பார்க்கலாம். டாம் மூர்ஸு மிடில் ரொம்பவே சூப்பர். குறிப்பாக ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் தான் டாம் மூர்ஸ் ரொம்ப கலக்கல. ஓவராலாக ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. பட் அந்தளவுக்கு பேட்டிங் சில நேரங்களில் வராமல் கூட போகலாம் ஒரு வேளை நல்லா பண்ணாங்கன்னா. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸு அப்படி இருந்தால் டாம் மூர்ஸை ஒன் ஆஃப் த பிளேயராக பிக் பண்ணுங்கள். பட் ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது. சாம் கரன், ரேகன் அகமது அண்ட் ஸ்டோய்னிஸை வந்து நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஜோர்டான் காக்ஸு, வில் ஜாக்ஸ் அண்ட் டாம் பேண்டன் டாப் ஆர்டர் பிளேயர்ஸு. சில நேரங்களில் டீசெண்டான ஸ்டார்ட் இந்த டாப் ஆர்டர் பிளேயர்ஸு கொடுக்க முடியும். அதில் உங்களோட ஃபார்ம்னு பார்க்கும்போது ஆல்டர்னேட் மேட்சஸில் வில் ஜாக்ஸ் அடிக்கிறாரு. ஜோர்டான் காக்ஸோட ஃபார்ம் நல்லா இருக்குது. டாம் பேண்டன் போன போட்டி தவிர்த்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா உங்களை ட்ரை பண்ணலாம் கேப்டன் ரேஞ்சுக்கு. விக்கெட் கீப்பர் ஜோர்டான் காக்ஸ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். டாம் பேண்டனுக்கு எகென்ஸ்டாக சில அச்சுறுத்தல் இருக்குது. ஸோ அதனால் டாம் பேண்டன் இந்த போட்டியில் மிஸ் பண்ணலாம். பேட்டிங்கில் வில் ஜாக்ஸு, ரூட்டு, ஃபெரேரா, ஹோல்டன் இவங்க மேலாம் பெரிய கான்ஃபிடென்ட் வைக்க முடியல. முயையே வேணால் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரவுண்டரில் சாம் கரன், ஸ்டோய்னிஸு, ரேகன் அகமது, டாம் கரன் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பெஸ்ட் விக்கெட் டேக்கர். சிங்கிள் இன்னிங்ஸ்லையும் சரி, ஓவரால்லையும் சரி. வில்லி, லிண்டே, ஜோர்டான் கிளார்க் ஒரு சில டீம்ஸில். ரஷீத் கான், ஃபர்குசன், ஜேசன் பேக் ஹேண்ட் ஆஃப். கஸ் அட்கின்சன் வர மாதிரி இருந்தால் நல்ல பிக்கு. அண்ட் சாமுவல் குக் ஃபஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்ல பிக்கு. கேப்டன் சாம் மோஸ்ட்லி ஒரு சைடு தான் போயாகணும். நல்லாவும் பண்ணுறாரு. ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுது. அண்ட் ரேகன் அகமது வைஸ் கேப்டன் அப்படின்னு ட்ரை பண்ணலாம். நான் 1 டவுன் ஸ்டேஜுக்கு வரதுனால ரஷீத் கானை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். பட் ஓரளவுக்கு மிடில் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுற பிளேயர்ஸ் இருக்காங்க ரஷீத் கானை. ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சுட்டு ரேகன் அகமதை ட்ரை பண்ணுங்கள். டாம் கரன் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பெஸ்ட்டாக இருக்கார் அப்படிங்கிற ஆங்கிளில் அவர் கொஞ்சம் யோசிக்கலாம்.
டேவிட் வில்லி ஏர்லி க்ளவுட்ஸ் இந்த மாதிரி விஷயத்தில் ஏர்லியாக பவுல் பண்ணி ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்துகிட்டு பேட்டிங் பேஸ்லையும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணால் பெஸ்ட்டுன்னு யோசிச்சா அப்படியும் யோசிக்கலாம். இப்போதைக்கு சாம் அண்ட் ரேகன் அகமதை கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். டீம் பாருங்கள். இது என்னோட டீம். ஆன் டைமில் என்ன மாதிரி பேட்டிங் ஆர்டர் வருது, ஏதாவது சேஞ்ச் இருக்கா, அதை பேஸ் பண்ணி யோசிச்சு டீம் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.